ப்ரோ சீரியஸில் ஒன்லி ஃபிஸ்ட்டை வச்சு போய் அடிக்கணும் 5 கிலோக்கு மேலே இருக்கணும். இந்த சேலஞ்சை கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்படி பண்ண முடியும்? சரி ஓகே லெட்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி நானும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் போனேன். ஃபஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே எனிமி இருப்பான்னு நினச்சி போனால் எவனுமே இல்லை. நம்ம டீம்மேட்ஸே பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க. சரி அடுத்த ரவுண்ட் பார்ப்போம்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டில் ஏதாச்சும் கில்லு கிடைக்குமான்னு பார்க்கும்போது நம்ம டீம்மேட் எல்லாம் செத்துருவாங்க. அப்போ இங்கே ஒருத்தன் வருவான், ரைடன் யூஸ் பண்ணி அவனை லாக் பண்ணி கிளாஸ் ஸ்கில் மூலமாக ஒரே ஒரு அடியில் போட்டேன். அவன் மண்டையில் அடித்து அவன் பண்ணால் இவன் 3 பேர் என்னால் ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்ப்போம்னு வந்துச்சு. கரெக்டாக ஒருத்தன் மேக்ஸ் எடுத்துகிட்டு வந்தான். ரைடன் விட்டு லாக் பண்ணேன், பட் அவன் என்னை போட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் டிஃபீட் ஆகிட்டோம். தேர்ட் ரவுண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்ஸ் எல்லாம் செத்துட்டாங்க. நானும் போய் அடி வாங்கி தெரியாமல் செத்துட்டேன். சரி அடுத்த ரவுண்ட் வச்சு சான்ஸ் கிடைக்கும்னு நானும் பார்த்தேன். நினச்ச மாதிரி ஒருத்தன் சிக்கணும். அப்படியே கொஞ்சம் லைஃப் இருந்துச்சு. அவன் யூஎம்பி ஜஸ்ட்டு மிஸ்ட்டு போட்டேன். அப்படியே அவன் கண்ணையும் கீழே ட்ராப் பண்ணி போனான். அங்கிட்டு ஒருத்தன் என்னை அடிச்சிட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டில் வெறும் ஒரே ஒரு கில்லு போட்டிருக்கேன். அவர் 5 கில்லுக்கு மேலேயே போட சொன்னார். அதான் 6 கில் நான் போடணும். ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி யார் பண்ணுறேன்னே தெரில. அவங்க டீம் வேறு நல்லா நூறு இருக்காங்க. பட் ஃபிஸ்டனால் என்ன அடிக்க முடில. சரி அடுத்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ரைடன் மூலமாக லாக் பண்ணி கீழே குனிஞ்சிக்கிட்டு அடித்தேன். நான் இருக்கா இவனா போன ரவுண்ட்லேயும் இவனதான் போட்டேன். அப்படி இந்த பக்கம் போய் போனால் அவன் இங்கே ஒருத்தன் இருப்பான். அப்படியும் அடிச்சிட முடியாதான்னு பார்ப்பேன். அவன் பார்த்தீங்கன்னா நூங்கு மாதிரி அவுட் ஆகிட்டான் நம்மள்கிட்ட. சரி ஓகே அப்படியோ நம்ம இந்த ரவுண்ட்லேயே 3வது கீழே அடிச்சிடலான்னு சொல்லி நான் இவனை போடுவேன். அப்படியே 3வது கீழே அடித்தாச்சு. அப்படியே கண்ணையும் கீழே போட்டு மாசாக நம்ம மூஞ்சை காமிச்சிட்டு இருந்தோம். ஓகே அடுத்துட்டு பார்த்தீங்கன்னா 2 ரவுண்டு இருக்குது. அதில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தன் லாக் பண்ணிவிட்டு அவன் படம் ஓடுவான் தெரிச்சுக்கிட்டு அப்படியே மண்டையில் கடைசியில் அடித்து போட்டுருவேன். அடுத்துட்டு அங்கேயோ ஃபயரிங் சவுண்ட் கேட்குன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போவேன். நம்ம டீம்மேட்டை அடித்து போட்டிருப்பான். நம்ம அப்படியே சத்தம் போடாமல் பின்னாடி போய் அவன் மண்டையில் அடிச்சுட்டு அவனையும் பார்த்திங்கன்னா முடிச்சு விட்டோம். அடுத்து ஒரே ஒருத்தன்னா அவன் எங்கே இருக்கான்னா அதுதான் எங்கள் கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு எங்கே இருக்கானே தெரியாது. நானும் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே கிடப்பேன். எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நானும் எங்கடா இருக்கான் அவன் எங்கடா இருப்பான்னு. ஏன்னா அந்த கில் எனக்கு வேணும். தேடிக்கிட்டே இருக்கும்போது சரி ஓகே இந்த பக்கம் போட்டுன்னு அடிச்சிருவோம். நல்ல வேலைக்கு நாம் பண்ணினா உடனே சூப்பர் மெடிக்கெட் போட்டுருவோம். அவர் பண்ணால் இங்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுவான். அப்புறம் நம்ம அவனை ஃபிஸ்ட்டை வச்சே போட்டு 2 கண்ணையும் கீழே போட்டு அப்படியே திரும்பி மூஞ்ச காமிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 3க்கு 3 ஆயிடுச்சு. இதான் லாஸ்ட் ரவுண்ட். இந்த ரவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை கில்லு போடலான்னு போவோம். அதே மாதிரி நினச்ச மாதிரி போட்டோம். மண்டையில் அடித்து மீட்டு ஒரு எனிமே என் டீம்மேட்டே அடித்து முடிச்சுடுவாங்க. அப்புறம் இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரேங்க் தான். நம்ம போர்டு காமிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 9 கில் அடிச்சிருப்போம். அவர் சொன்ன சேலஞ்ச் கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. பூயாவும் அடித்தாச்சு. அப்புறம் அடுத்து என்ன சேலஞ்ச் பண்ணலான்னு மறக்காம கமெண்ட் சொல்லியிருப்போங்க. ஏதாச்சும் ஒரு சேலஞ்ச் சொல்லுங்கள் பார்ப்போம்.